இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். தப்பு செய்கிறது கூட நமக்கு பயம் இருக்க மாட்டேங்குது, ஆனால் நல்லது செய்கிறதுக்கு பயம் வருது. உதாரணத்துக்கு, தேவனுக்கு பிடிக்காத எத்தனையோ விஷயங்கள் உண்டு. அதில் எத்தனையோ விஷயத்த ரொம்ப அசால்ட்டாக செஞ்சிடறோம். ஆனால் தேவனை பற்றி தேவனை அறியாதவங்ககிட்ட பேச சொன்னால் பேச மாட்டேங்கிறோம். இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்பட்டவங்ககிட்ட, இயேசு சாமியை நேசிக்கிறவங்ககிட்ட தேவனை பற்றி எடுத்து சொல்கிறத விட, தேவனை அறியாதவங்ககிட்ட தேவனை பற்றி சாட்சி சொல்கிறதும் அவருடைய வார்த்தைகளை எடுத்து சொல்கிறதுலேயும் தான் பிரயோஜனம் உண்டு. எதிர்ப்புகளுக்கு பயந்துக்கிட்டு நம்ம சொல்கிறதே இல்லை. சில பேர் பேசுகிறாங்க, ஆனால் ஆத்துமாக்கள்கிட்ட போய் சேர மாட்டேங்குது. அதுக்கு காரணம், தேவன் நமக்கு எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்துருக்கிறாராம். பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நாம் தான் இந்த 3 விஷயத்தையும் பயன்படுத்த மாட்டேங்கிறோம். இந்த 3 விஷயத்தை ஏன் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறாருனா, நம்ம தேவனை பற்றி இயேசு சாமி அறியாதவங்ககிட்ட பேசும்போது தைரியமாக அன்பாக தெளிவோடு பேசணும்னு கொடுத்துருக்கிறாரு. இந்த 3ல் ஒன்றை விட்டுட்டு மற்ற 2 விஷயத்தை வச்சு நம்ம தேவனை பற்றி சொன்னாலும் அந்த பிரசங்கம் முழுமை ஆகாது. அப்போது நம்ம தேவனை வெறுக்கிற மனிதர்கள்கிட்ட இந்த 3 விஷயங்களையும் நம்மளோட மனதில் வச்சு பேசும்போது தேவனை அறியாதவங்க தேவனை நேசிப்பாங்க. ஆமேன்.